இந்த வீடியோல ஜஸ்ட் நம்ம இந்த 9 10 கூட்டினா எத்தனை நம்பர் வரும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. 19 அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் ஒரு ஆன்சர் அப்படிங்கறத கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்கிராட்ச் கார்டு கொடுக்குறாங்க. இந்த ஸ்கிராட்ச் கார்டை ஜஸ்ட் நீங்க ஸ்கிராட்ச் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிராட்ச்க்கு மினிமம் உங்களுக்கு ₹1 இருந்து மேக்ஸிமம் ₹1000 வரைக்கும் ஃப்ரீயாவே கேஷ்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது நார்மல் கேஷ்பேக்லாம் கிடையாது. இந்த பேமெண்ட்டை டைரக்டா இன்ஸ்டன்ட்டா உங்களோட ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்க வித்ட்ராவல் பண்ற பேமெண்ட் 2 நாள் 3 நாள் கழிச்சு அப்படிலாம் கிடையாது. இன்ஸ்டன்ட்டா வித்தின் செகண்ட்ல உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகும். இந்த வீடியோல உங்களுக்கு நான் பேமெண்ட் ப்ரூஃப் லைவா ஷோ பண்றேன். ஓகேவா? அதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமா சொல்றதா நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணல சப்ஸ்கிரைப் அதை பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் ரேட்டா வந்து கிளிக் பண்ண ஆல்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கறதனால சொல்றேன். சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக், பிடிக்கலனா டிஸ்லைக், கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போய் இந்த வீடியோ பத்தின உங்களோட தனிப்பட்ட ஒபினியன் என்ன, இல்ல நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறத கீழ கமெண்ட்ல சொல்லிட்டீங்கன்னா நமக்கு அடுத்த வீடியோஸ்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படிங்கறதனால சொல்றேன். சோ சொன்னதெல்லாம் மட்டும் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ண முடியுங்கன்னா குயிக்கா வந்து டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட டே டு டே பேமெண்ட் ப்ரூஃப்ல இருந்து மொத்தம் எந்த ஒரு வெப்சைட் பத்தி எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் சரி உடனே டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருவேன் அப்படிங்கறதனால சொல்றேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கஷன்ல கொடுத்துருப்பேன். சப்போஸ் இது ஒர்க் ஆகல அப்படின்னா டேரக்டா பிளே ஸ்டோர் போங்க. டெலிகிராம் ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அதுல சர்ச் இருக்கும். சர்ச்ல போய் நம்மளோட சேனல் நேம் டாப் தமிழ் ட்ரிக்ஸ் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட மெயின் சேனல் வரும். டாப் தமிழ் ட்ரிக்ஸ் 2.0 போட்டீங்க அப்படின்னா நம்மளோட செகண்ட் சேனல் வரும். ஓகேவாங்க? ரெண்டுலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. மோர் தென் அப்டேட்ஸ் நீங்க குயிக்கா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்போட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா பிளே ஸ்டோர் கூட்டி போய்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். ஆப் ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவாங்க? இதுல எடுத்தோனே உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. அதை என்டர் பண்ணிட்டு ப்ராசஸ் அப்படிங்கறத கிளிக் கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன ஃபோன் நம்பர் போட்டீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஜஸ்ட் இந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கறத கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட நேம் என்ன, உங்களோட இமெயில் ஐடி, உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 நம்பர் இருக்கிற மாதிரி இல்ல 8 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டு கீழ வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் கோட்னு கேட்டிருப்பாங்க. நான் என்னோட ரெஃபரல் கோட் கீழ டிஸ்கஷன்ல கொடுத்திருக்கேன். ஓகேவாங்க? அந்த ரெஃபரல் கோட் எடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. நீங்க என்ன ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படினு கீழ ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆப்போட என்ட்ரி பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவாங்க? நீங்க உங்களோட போன்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் காட்டும். இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு வாட்டி ஆப் ஓபன் பண்ணும்போதும் அந்த பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்றதுக்கு பதிலா இந்த உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு இந்த ஆப் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கொஞ்சம் செக்யூரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப் எதுக்காக யூஸ் பண்றது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஓகேவாங்க? இப்போ நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்றோம் இல்லாட்டி டிடிஹெச் ரீசார்ஜ் பண்றோம் பாத்தீங்களா? அந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் எல்லாத்தையுமே இந்த ஆப்ல நம்ம பண்ண முடியும். இதுல நம்ம ரீசார்ஜ் பண்றோம் அப்படின்னா நம்ம ரீசார்ஜ் பண்றதுக்கு 5% ல இருந்து 8% வரைக்கும் நமக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. ஓகேவாங்க? 5% 8% அப்படின்னா பர்சன்டேஜ் பார்க்கும்போது சின்ன அமௌண்டா தான் தெரியும். ஆனா நம்ம அதாவது ரெகுலரா ரீசார்ஜ் பண்றோம் அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு பெருசா இருக்கும். ஓகேவா? ரைட். ஓகே, அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஆனா நாம இந்த ஆப்பை யூஸ் பண்ண போறது முழுக்க எப்படி ஏர்ன் பண்றது இதை வச்சு அப்படிங்கிறதுக்காக தான் நாம இந்த ஆப்பை யூஸ் பண்ண போறோம். ஓகேவாங்க? ரைட். ஓகே ப்ரோ, இப்போ இந்த ஆப் ட்ரஸ்டடா இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அட்ரஸ் வேணும் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல போடுறேன். நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சப்போஸ் ஒரு சிலர் இந்த வீடியோ பார்க்கறவங்க பெங்களூர்ல இருந்தீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க அட்ரஸ் போயிட்டு விசிட் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா இந்த ஆப் நான் ஆல்ரெடி சொன்னதுதான் ரீசார்ஜ் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேடிஎம், ஜிபே மாதிரியான ஒரு ஆப், வேற எதுவும் கிடையாது. ஓகேவாங்க? இந்த ஆப்பை பொறுத்தளவுல யூஸ் பண்ற யூசர்ஸ் எல்லாத்தையுமே ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் யூசர்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் யூசர்ஸ் அப்படினு பிரிக்கிறாங்க. ஓகேவாங்க? பேசிக் யூசர் அப்படின்னா ஜஸ்ட் இப்போ நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அப்படின்னா நாம ஒரு பேசிக் யூசர். ஓகேவா? இவங்களோட பிரீமியம் பேக்கேஜ் நம்ம பை பண்றோம் அப்படின்னா ஒன் டைம் பையிங் தான். நம்ம ஒன் டைம் பை பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன புதுசா நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நாம இதை பை பண்றதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவாங்க? உங்களோட பிரீமியம் பேக்கேஜோட ஒரிஜினல் அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ₹1299. ஓகேவா? ஆனா இப்போ ஆஃபர் பிரைஸா கிட்டத்தட்ட ₹700 வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிரீமியம் பேக்கேஜ் அவைலபிள் பண்ணிருக்காங்க. ஓகேவாங்க? இப்போ இதை நம்ம பை பண்றோம் அப்படின்னா பிளஸ் ஜிஎஸ்டி சேர்த்தீங்க, ஜிஎஸ்டி 18% நினைக்கிறேன், அதை சேர்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹824 பக்கம் வரும். ஓகேவா? நான் பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு சைட்ல போடுறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவாங்க? இப்போ ₹824 கொடுத்து இந்த பேக்கேஜ் நம்ம பை பண்றது ஒர்த்தா ப்ரோன்னு கேட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க ஒவ்வொரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணும்போதும் 3ல இருந்து 15% டைரக்ட் அமௌண்டாவே உங்களுக்கு கமிஷன் கொடுத்துறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் நீங்க ₹100 ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா அதுல 3% எவ்வளவு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அந்த அமௌண்ட் உடனே உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா உங்களோட வாலெட்ல ஆட் ஆகிரும். அதை நீங்க வித்ட்ராவல் பண்றது அப்படின்னா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அந்த அமௌண்ட்டே மறுபடியும் ரீசார்ஜ் பண்றது அப்படினாலும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாங்க? போக டெய்லியுமே உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்பாங்க. நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இன்ட்ரோல காமிச்சிருந்தேன் பாத்தீங்களா? அதாவது 9 10 கூட்டணும் அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படிங்கிறது கீழே 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல கரெக்டான ஆப்ஷன் என்னவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் ஆன்சர் அப்படிங்கறத கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா 1ல இருந்து 2 ஸ்கிராட்ச் கார்டு கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த ஸ்கிராட்ச் கார்டுல நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி மினிமம் ₹1 இருந்து மேக்ஸிமம் ₹1000 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இது டெய்லியுமே கொடுப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள்லாம் கிடையாது. ஓகேவா? வருஷத்துல 365 நாளுமே உங்களுக்கு இந்த ஸ்கிராட்ச் கார்டு கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க அன்லிமிட்டடா ஸ்கிராட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீமியம் பேக்கேஜ் பை பண்றவங்க
பண்றவங்களுக்கான எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவாங்க. ஃபர்ஸ்ட் என்னது, நமக்கு 3ல இருந்து 15% வரைக்கும் ரீசார்ஜ் பண்றது, ஒவ்வொரு ரீசார்ஜ் பண்ணும்போதும் நமக்கு கமிஷன் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம ஒவ்வொரு ஸ்கிராச் பண்ணும்போதும் நமக்கு ₹1 இருந்து ₹1000 வரைக்கும் கேஷ் அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அப்படி கேஷ் அமௌண்ட் வரல அப்படின்னா உங்களுக்கு இதுல ஒரு மொபைல் போன் ஆர் லேப்டாப் ஆர் பைக் ஆர் கார் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க கிஃப்டா. ஓகேவா. இதுல எப்படி ப்ரோ இதெல்லாம் கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த ஆப்லயே உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பேனர் ஆட் ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகேவாங்க. யார் யார் இது வரைக்கும் எதெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத போட்டோவோட போட்டிருப்பாங்க, நீங்களே லைவா செக் பண்ணி பாத்துக்கோங்க. மற்றபடி இந்த கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் கொடுப்பாங்கல்ல சும்மா கேஷ்பேக் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பை பண்றீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட், 50% டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ற அந்த மாதிரியான கூப்பன், அந்த ஆஃபர்ஸ் எதுவுமே இந்த ஆப்ல ப்ரொவைட் பண்றது கிடையாது. ஓகேவா. நீங்க என்ன பண்ணாலும் சரி, ஒன்னு ரியல் கேஷா கொடுக்குறாங்க, இல்ல அப்படின்னா அதுக்கு பதிலாக உங்களுக்கு மொபைல் போன், லேப்டாப், கழுத குதிரன்னு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸா கொடுத்துறாங்க. ஓகேவாங்க. இது ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறமேட்டு நீங்க இதுல ரெஃபர் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா, கம்பல்சரிலாம் கிடையாது, நீங்க ரெஃபர் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரெஃபருக்கும் உங்களுக்கு ₹200 ரெஃபரல் கமிஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா. அந்த பேமெண்ட்டை நீங்க டைரக்டா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் நான் உங்களுக்கு இப்ப லைவா ஷோ பண்றேன். டோன்ட் வரி. ஓகேவா. இப்போ இதுல புதுசா ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஆஃபர் அப்படின்னா, இதுல நீங்க ஜாயின் பண்ணி ஒரு 5 பேர் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்ட்ல ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. அந்த 5 பேரை செலக்ட் பண்ணி ரேண்டமா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர், ஒரு 20 பேர், 30 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 பேர் ரெஃபர் பண்ற இந்த கான்டெஸ்ட்ல வின் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ரேண்டமா ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கார் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா. இதுவுமே ஒரு ரியலான நியூஸ் தான், நீங்க லைட்டா வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. ஓகேவாங்க. இது போக இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி, அதாவது இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆப் லான்ச் பண்ணி 1 இயர் ஆக போகுது. அதனால இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிவ்வே கொடுக்குறாங்க. இதுல கிட்டத்தட்ட ₹50 கோடி வர்த் உள்ள பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிவ்வே கொடுக்க போறாங்க. ஓகேவா. இது எல்லாமே இந்த பிரீமியம் பேக்கேஜ், பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கான கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ். ஓகேவாங்க. இதுல ஜாயின் பண்றது பெரிய மேட்டர் ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் நவுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் டோட்டலா அப்படிங்கிறது காட்டும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஜிஎஸ்டி சேர்த்து, அதாவது ஒரு ₹700 வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட், அதுல ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ₹824 வரும். ஓகேவா. ஒன்ஸ் நம்ம ₹824 போடுறோம் அப்படின்னா நமக்கு லைஃப் டைமா ஸ்கிராச் கார்டு கொடுக்குறாங்க. அந்த ஸ்கிராச் கார்டில் அமௌண்ட் கிடைக்குது. அது போக இப்போ நான் சொன்ன அத்தனை பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்குது. ஓகேவாங்க. ஜஸ்ட் நீங்க அமௌண்ட் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மூலியமா நீங்க அமௌண்ட் ஈஸியாவே பே பண்ணிக்கலாம். ஓகேவா. ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு சக்சஸ் மாறிடும். சக்சஸ் மாறிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த பேஜ் காணாம போயிடும். ஓகேவாங்க. அந்த பேஜ் உங்களுக்கு மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல டெய்லி டாஸ்க்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் கொடுங்க. இதுல தான் நீங்க வந்து அந்த ஆன்சர் என்டர் பண்ணிட்டு நம்ம கேஷ் அமௌண்ட் வின் பண்ணுவோம் பாத்தீங்களா, ஸ்கிராச் பண்ணி, அந்த ஆப்ஷன் இதுல போயிட்டு தான் நம்ம எடுக்க மாதிரி இருக்கும். ஓகேவா. இன்னைக்கு வீடியோ நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால நீங்க மறுபடியும் நாளைக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு போட்டுருக்கு. இந்த இடத்துல வியூ கிஃப்ட் அப்படிங்கறத கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தா அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்னென்ன ஸ்கிராச் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகும். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா. டைம் இந்த ஆப்பை ப்ராப்பரா யூஸ் பண்றவங்களுக்கு இவங்க கோவா ட்ரிப்புமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மேல உங்களுக்கு போட்டோஸ் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. இவங்க சொல்ற ஆஃபர்ஸ் எல்லாமே உண்மையிலே ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கறதை நம்ம லைவா செக் பண்ணி பார்த்துடலாமா. இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஜியோக்கு ரீசார்ஜ் பண்ணா எவ்வளவு நமக்கு கமிஷன் கிடைக்குது அப்படிங்கறத லைவா நான் காமிச்சிடுறேன். அதாவது இப்போ நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உடனே பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் கிடைக்குது. உங்களுக்கு 1% தான் கமிஷன் கிடைக்கும். ஓகேவா. இந்த பிரீமியம் பேக்கேஜ் யாரெல்லாம் பை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இப்போ நான் இந்த வீடியோல காமிக்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது கமிஷனா கிடைக்கும். ஓகேவாங்க. இப்போ நான் ஜஸ்ட் ஜியோ அப்படிங்கறத செலக்ட் பண்றேன். என்னோட ஃபோன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். காமனா யூஸ் பண்ற என்ன பேக்கேஜ் அப்படின்னா இந்த ₹239 பேக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா, 22 நாள், அந்த பேக்கேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த பேக்கேஜ் வச்சு நமக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஓகேவா. ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ராசஸ் டு பே அப்படிங்கறத கிளிக் கொடுங்க. இதுல நீங்க அமௌண்ட் ஆட் பண்ணி தான் ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. சப்போ அது எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத நான் அதுக்கு அப்புறமேட்டு சொல்றேன். சப்போஸ் இதுல நீங்க வின் பண்ணி ஆல்ரெடி அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பேக்கேஜோட வர்த் எவ்வளவு அப்படின்னா ₹239. ஓகேவாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ₹200 இந்த ஆப்ல அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு ₹39 என்னோட வாலெட்ல நான் அந்த ஸ்கிராச் பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் இது மூலமாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ண அமௌண்ட் காட்டும். இந்த இடத்துல உங்களோட வாலெட்ல நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஷோ ஆகும். கீழ உங்களுக்கு எவ்வளவு இந்த இடத்துல கேஷ்பேக் கிடைக்கும் அப்படிங்கிறது ஷோ ஆகும். ஓகேவாங்க. இப்போ நான் இந்த ₹239 இந்த பேக்கேஜ் நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ₹11 வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக்காவே கிடைச்சிருது ரிட்டர்ன். இது ஒரு வீட்டில் 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா 4-5 பேருக்கு நீங்களே ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ₹50 இருந்து ₹60 வரைக்கும் நம்ம இந்த ரீசார்ஜ் அமௌண்ட்ல இருந்து மைனஸ் பண்ண முடியும். ஓகேவா. அது மூலமா மட்டுமே நம்ம ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக் எடுக்க முடியும். இது மட்டும் இல்லாம இதுல ஒரு சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீமியம் யூசர்ஸ்க்கு மட்டும் ஆஃபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா. அதாவது இந்த பேக்கேஜ் இந்த கேஷ்பேக் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேஷ்பேக்கோட பெர்சன்டேஜ் அப்பப்போ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல அப்டேட் கொடுக்குறேன். அப்போ போயிட்டு நீங்க ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவாங்க.
ரீசார்ஜ் பண்றது சிம்பிளான ப்ராசஸ் தான். வியூ அப்படிங்கறத கிளிக் கொடுங்க. இதுல மினிமம் நீங்க 5 ரூபாயில இருந்து எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எவ்வளவு அமௌண்ட் ஆட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழ இருக்கக்கூடிய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு அக்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட் பேலன்ஸ் அப்படிங்கறத கிளிக் கொடுங்க. டைரக்டா உங்களோட ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமா நீங்க அமௌண்ட் உள்ள கொண்டு வந்துக்கலாம். ஓகேவாங்க? உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்க எந்த அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க டைரக்டா ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா டிடிஹெச் மே இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவாங்க? ரைட். ஓகே ப்ரோ. இப்போ இதுல இருந்து நான் ஏர்ன் பண்ற பேமெண்ட் எப்படி வித்ட்ராவல் பண்றதுன்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த இடத்துல உங்களுக்கு 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல KYC ஸ்டேட்டஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் கொடுங்க. இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட KYC நீங்க வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவாங்க? சிம்பிளான ப்ராசஸ் தான். ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டை வச்சு நம்ம வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் எனக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு இல்ல ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்றதுன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூஸ் பண்ணிட்டு கீழே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி முடிச்ச உடனே ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வாங்க. உங்களுக்கு இதெல்லாம் ரீடீம் அப்படின்ட்டு புதுசா ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேவாங்க? சோ அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க எவ்வளவு அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் கேட்பாங்க. அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு வித்ட்ராவல் அப்படிங்கறத கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்க வித்ட்ராவல் பண்ற பேமெண்ட் வித்தின் செகண்ட்ல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆயிரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? இது எப்படி ப்ரோ நீங்க சொல்றீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் தான் இப்போ நீங்க லைவா பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவாங்க? கிட்டத்தட்ட 90,239 ரூபாய் ஏர்ன் பண்ணிருக்காரு. இதுல இருக்கக்கூடிய கேஷ்பேக் அண்ட் ரெஃபரண்ட் இந்த ஆப்ஷன்ஸை வச்சு மட்டும். ஓகேவாங்க?